ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பாபி. அண்டு ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எஃபி கம்யூனிட்டிலும் சரி, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன் சர்ஜரி பற்றி. ஸோ இது ஏன் நான் அந்த வீடியோ பண்ணுறேன்னா, கேர் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா ஆச்சு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறியே, அதான் ஆக்சிடென்ட் ஒன்று ஃபெப்ரவரி மாதம் ஆச்சு, நிறைய பேர் தெரியும் நீங்கள் ஃபெப்ரவரி ஆச்சு, பட் இன்னும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருக்கே. இந்த மாதிரி அக்கறை காட்டி கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்துட்டு பார்க்காம போனீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்கள மூடிட்டு போய் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ அவங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ. பட் என்னை பற்றி கேர் பண்ணி கேட்குறாங்களா. ஸோ நான் எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா கையெல்லாம் 2 கையிலுமே எனக்கு வந்து இது ஏற்றிட்டு இருந்தாங்க, அந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றி கையெல்லாம் வலிக்கு எனக்கு. ஸோ அதை டேரெக்டாக வீடியோவே பண்ணிடலாம் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு தான். அதை கேர் பண்ணாத நாய்ங்கள்லாம் வந்து இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது சரியாக போயிடுச்சு. பட் அந்த லெஃப்ட் சைடில், அந்த அடிப்பட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக கட்டி ஃபார்ம் ஆகி சீவ் ஃபார்ம் ஆகி உள்ளே ஃபுல்லாக அப்படியே பரவிடுச்சு. அது நல்லா இவ்வளோ பல்ஜாக வீங்கி போயிட்டு ரொம்ப பெயின், கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு. நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஆக்சிடென்ட் நான் கால் பக்கத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ நல்லா கட் பண்ணி எடுத்து சமோசா ஷேப்பில் அது பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அது ஃபுல்லாக கட்டு போட்டிருக்காங்க, இப்போ காட்ட முடியாது. ஒரு 10 ஸ்டிச் போட்டிருக்காங்க, அதை ஷேவ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை இப்போ கால் கீழே வைக்க முடியாது என்னால், தரையிலையும் அவ்வளோ பெயின், எனக்கு வலி தாங்க முடியல. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே நான் வலியோடு தான் இருக்கேன். இப்போ கீழே நடக்க முடியாதனால எனக்கு வாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாக்கர் வச்சு தான் நான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கேன். அது இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கனால பெயின், தூக்கவும் முடியல. பட் நான் இப்போ டாமி வர்சஸ் டியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், 250. அது வந்து நான் அந்த வழியில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆப்ரேஷன் இருந்தது. பரவாயில்ல, வழியிலையும் போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 4ஆம் தேதி, இன்றைக்கி 3rd ஆகஸ்ட், நாளைக்கு 4th ஆகஸ்ட்டு என்னோடய வண்டி பர்த்டே. ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நானும் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க, ஸ்டிச்செல்லாம் பிரித்து சரியாகிறதுக்கு. நான் ஸோ சரியாயிட்டு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு கால். ஏன்னா அந்த கால் வந்து காட்ட முடியாது, ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கனால. அந்த ஸ்டிச் வந்து ஒய் ஷேப் கிட்டத்தட்ட தையல் போட்டிருக்காங்க, இப்படி இணைச்சி டைட்டாக பண்ணி தைச்சிருக்காங்க அதை. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக டேமேஜு. ஸோ நீங்கள் ஃபோட்டோலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மீறியும் இப்போ ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷன். ஸோ எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏண்டான்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த கால் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருந்தேன். இன்றைக்கி தான் வீட்டுக்கே வந்தேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தேன். ஸோ இது சரியாயிட்ட பிறகு தான் வந்து மற்ற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நடக்கவும் முடியாது, ப்ராப்பராக எந்த ஒர்க்கும் போக முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க தான் என்னை பார்த்துக்குறாங்க இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என் பைக் டெலிவரி வீடியோக்கு தான் டேரெக்டாக நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நான் நடுவில் எந்த வீடியோவும் போட மாட்டேன். போட்டால் பார்த்துக்கலாம். அண்ட் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக சரி ஆகணும்னு சொல்லிவிட்டு. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.